Budget Housing and Properties, Sai Subiksha Nagar, Walajabad. New Airport பக்கத்துல plot வாங்கலாமா? Call 7667500500. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தை தோல்வி பயணமாகவே பார்ப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற இடத்தில் நிலச்சரிவால் தமிழகத்தை சேர்ந்த 30 பேர் சிக்கியுள்ளனர். 30 பேரும் பாதுகாப்பாக உள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியுள்ளார். பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தடயங்களை அழிக்க முயன்றது சதித்திட்டம், விசாரணையை குழப்பியது ஆகிய குற்றச்சாட்டில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை சிபிஐ கைது செய்து உள்ளது. மத்திய அரசு வெங்காய ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை நேற்று முன்தினம் நீக்கியதன் எதிரொலியாக இந்தியாவின் மிகப்பெரிய வெங்காய சந்தையான நாசிக் லசல்காவ் சந்தையில் வெங்காய விலை உயர்ந்து உள்ளது. குவிண்டாலுக்கு சராசரியாக ரூபாய் 433 வரை அதிகரித்திருந்தது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ரோஹிங்கியா குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். பல குடியிருப்புகள் சேதமடைந்தன என அதிகாரிகள் தெரிவித்தனர். பொருளாதாரத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து வாகனங்களின் இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க உள்ளோம் என இலங்கை அரசு தெரிவித்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டப்படி அக்டோபர் 1 முதல் 3 கட்டமாக தடை நீக்கப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். ஈட்டி எறிதலில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா களமிறங்கினார். மொத்தம் 6 சுற்றுகளின் முடிவில் நீரஜ் சோப்ரா 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை நவோமி ஒசாகா தனது பெல்ஜிய பயிற்சியாளர் விம் பெசட்டுடன் பணியாற்றப் போவதில்லை என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.